பெண்களை பற்றி சொன்னீங்க. பஸ்ல இருந்து ஒருத்தர் கலந்தாரு. என்னங்கண்ணே? பெண்ணை வந்து சீண்டினா பஸ்ல இருந்து தற்கொலை பண்ணாரு. ஆமாம், கேரளா தானுங்க ஐயா சொல்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, அது நடக்குது இல்லைன்னு நான் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு கேரளா முழுவதுமே நான் பார்க்குற நேரத்துலேருந்து எல்லா ஆண்கள் எல்லாம் அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க. அதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். அது என்ன கேஸு நான் உள்ளே போக விரும்பலைங்க. எனக்கு அந்த கேஸை பற்றி தெரியாது. யார் தப்பு யார் சரின்னு தெரியாமல் நான் சொன்னால் அது தப்பாக போயிடும். ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பாலியல் சீண்டல்கள் நடக்குது. பெண்கள் பாதுகாப்பாக போகணும். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது அரசு தான் அதை வந்து முதன்மைப்படுத்தணும். ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்டு முடிக்கலையா இருக்குது? தாவேக தலைவர் விஜய்க்கு வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வருங்கிற மாதிரி ஆரோக்கிய பணம் வந்து அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா அப்படின்னு தகவல் வந்து. ஆனால் எனக்கு தெரியலிங்கன்னா அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க நடத்துகிறாங்க. இது எப்போ எங்கே பண்ண வருது எங்கே பண்ணா எப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால் நல்லா இருக்கட்டும், அவர் கட்சி நடத்தட்டும், மக்கள் முன்னாடி வந்து நிற்கட்டும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லவங்களுக்கு வாய்ப்பளிப்பாங்க. அந்த நல்லவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாளைக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கிரவுண்டு ஷிஃப்ட்டை பார்ப்பீங்க. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு நம்ம நாளையிலிருந்து பார்க்க வாய்ப்பு. ஆனால் யார் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், விஜய் அவர்கள் இன்றைக்கி அவர் ஒரு தனி இலக்கணத்தில் போயிட்டுருக்கிறாங்க. அவர் ஒரு தனி பாலிசி வச்சுருக்கிறாங்க. அது அவருடைய விருப்பம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. இப்போ எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவி அண்ணா வந்திருக்கார் பெரிய மனதோடு. காரணம் என்ன? அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பத்திரிகை நண்பர்கள்லாம் அதுக்கு போட்டுறீங்க. அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா இதுக்கு என்ன பதில், அண்ணா இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. திமுகவை அகற்ற வேண்டும், அது முதல் இலக்கு அப்படின்னு. அதனால் நாங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு. நான் வரவேற்கலாம் நான் சொல்லிங்கன்னா, அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், அவருடைய தலைவர், அவங்க முடிவெடுத்து அவங்க டிசைட் பண்ணிட்டுருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து தேமுதிக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் என்டிஏலேருந்து யாருமே என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, பிரேமலதா மேடம் அவங்க சுதீஷனெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஒரு குடும்பம் போல் நல்ல ஒரு மனிதர்கள். பொறுமையாக இருங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நான் கருத்து சொல்ல. யாரும் எங்கேயும் போக போவதில்லை. அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு நேர் மனநிலையில் இருக்கிறாங்க. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு முக்கிய காரணமே கேப்டன் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய பீக்கில் கேப்டன் இருந்தாங்க. பெரிய மனதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாங்க. நம்ம ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து அன்றைக்கி ஒரு பெரிய கூட்டணி. அன்றைக்கி விஜயகாந்த் ஐயாவுடைய ரோலை யாரும் மறக்க மாட்டோம். அதனால்தான் பிரதமர் அவர்கள் நம்முடைய ஆட்சி அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து பெரிய அலங்காரம் நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் யாரும் எங்கேயும் போவதில்லை. எல்லாருக்கும் அந்த நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க. எல்லோரும் முடிவெடுப்பதற்கு ப்ரெஷர் பண்ணாமல் விடுவோம். எல்லோரும் நல்ல முடிவெடுப்பாங்க.